2 பேர் தான் நம்பணும். நம்மளே நம்பலை. நம்மளை நம்புகிறோமா? நம்மை நம்பும்போது நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் பழுதற்று போயிடும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள், விடுவிக்கின்ற நாள். இறைவன் கண்ணால் துறந்து எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவ புண்ணியத்தையும் விடுவிக்கும் நாள் இந்த நாள். அப்போ குவைட்டாக உட்காரணும், ஸ்டடியாக உட்காரணும். தியானம் தெரியுதோ, மந்திரம் தெரியுதோ, தீட்சை தெரியுதோ, எது தெரியுதோ தெரியலையா, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஸ்டடியாக உட்கார்ந்து அந்த அபாய கர்ணங்களை இந்த 5 புலன்களும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத உணர்ந்தாலே போதுமா? இது உணர முடியுமா? ப்ராக்டிக்கலாக என்ன சொன்னால், தியானம் பண்ணினா இன்றைக்கி தியானம் கைகூடும். ப்ராக்டிக்கல் இந்த 5 புலன்களும் தானாக அடங்குமா? கண் அப்படியே சொக்கும், மனசு அப்படியே ஒடுங்கும், பிளட்டெல்லாம் ஊறாது, அப்படி நிற்கும். ஸ்டெடி மைண்டு ஸ்டெடியாக இருக்கும். எதுக்கெல்லாமோ நம்ம மைண்டை நிப்பாட்டி பார்ப்போம், நிப்பாட்ட முடியாது, இதுக்கு நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் சயின்ஸு படி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நாட்டில் கண்டுபிடிச்சான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்கா அல்ல, நாட்டிலேயே வெளி மேப்பல் படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு, ஒரு நாடு இருக்குது. எது ரொம்ப சின்ன நாடு? ஜப்பான். ஜப்பானுடைய சீதோஷ்ணம், இன்னைக்கு அவன் நமக்கு எதிரியாயிட்டான். ஜப்பானுடைய சீதோஷ்ணம் தியானத்துக்கு மிகப்பெரிய வைராக்கி. இது கிளைமேட். ஒரே ஒரு ஆள் தான் 18 சித்தரில் ஒருத்தர் தான் அங்கே போயிருக்கிறார். யார் சொன்னா? போகர் மட்டும்தான் ஜப்பான் போய் தியானம் பண்ணிட்டு வந்தார். அவர் தான் நிறைய விஞ்ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். மற்றவங்களுடைய பாடெல்லாம் மருத்துவம், ஜோதிடம், சயின்ஸு தான் இருக்கும். போகர் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானம், உலகத்தில் பின்னால் வர்ற விஞ்ஞானம், முன்னால் வர்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. போகர் புஸ்தகத்தை படிக்க தெரியும். அவர் ஜப்பானில் போய் தான் அவர் கரெக்டாக தியானம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி புத்தருக்கு எங்கே கிடைச்சது? நேபாள். நம்ம இந்தியாவில் கயா, புத்த கயா. இந்த நாட்டில் இந்த கலியுகத்தில் போகர் மாதிரியே ஃபாலோவில் வந்தவர் புத்தர். நம்ம 63 நாயன்மார்களை ஒருத்தர் வந்திருக்கார் புத்தர் மாதிரியே. யார் சொல்லுங்க? அப்புறம் சாமி. நான் இவ்வளோ படிச்சுட்டு அவரை ஏன் செலெக்ஷன் பண்ண தெரிஞ்சுங்க. சமண மதத்துக்கு போய் தான் அவர் தெளிவுபட்டது. நம்ம சமண மதத்துக்கு போனது தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். சமணர்கள் இரவு நேரங்களில் எந்த உணவும் அவர் அருந்துவதில்லை. பூச்சி கூட லைட்டில் விழுந்து விளக்கேற்ற மாட்டாங்க. சமணருடைய கொள்கை ஒய்ந்த கொள்கை. சமண மதத்தினுடைய ப்ராக்டிக்கலில் அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, இங்கே நீ ஸ்டெடியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இடத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு அனுப்பியிருக்கிறார். அந்த உணர்வை கொடுத்து இவருடைய மனம், புத்தி, விவேகம் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்துதான். அங்கே போன உடனே அந்த நாடு, அந்த புத்தகங்கள், அந்த கோயில்கள், அங்கே வழிபாடு, அவங்களுடைய செயல்பாடெல்லாம் இவர் படித்த பிறகு அவங்க உணர்த்துறார். பகவான், உனக்கு இங்கே வேலை இல்லை, அங்கேயே இருக்கு, அங்கே போகணும். இந்த உணர்த்துன தன்மை எங்கேன்னா சமண மதத்தில் தான். அப்புறம் வைத்தவனி சகோதரி விபூதி கொடுத்து அந்த நோய் குணமாகுது. இறைவனை 16 முறை பூலோகத்துக்கு வர வைக்கிறார். அது மாதிரி போகரும் வெளிநாடு போய் தியானம் பண்ணி அங்கே ஒரு உணர்வுகள் அவருக்கு ப்ராக்டிக்கலாக ஆன்சர் கிடைச்சி அதுக்கப்புறம் கிடைச்ச அறிவு தான் அவருடைய நிலைகளை எழுதும்போது அவ்வளோ விஞ்ஞானத்தை பற்றியே இருக்கிறார். விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு இருக்கிறார். அதான் அவங்க பேர் போகர். அடுத்தது இவர் புத்தர். புத்தர் அப்படிதான். நல்லா பார்த்தேன்னா அவருடைய வரலாறு நல்லா மெயினூட்டாக படித்தேன்னா கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவங்க மூவரும் வெளியில் சென்று ப்ராக்டிக்கல் பண்ணது. அப்போ நம்மெல்லாம் வெளிநாடு போனோம். அங்கே இருக்கிற சீதோஷனம், அங்கே இருக்கிற இயற்கைகள், அங்கே இருக்கிற தன்மைகளை நம்ம உணரணும். அந்த காற்றை சுவாசிக்கணும், அந்த தண்ணியை குடிக்கணும். நாம் இங்கே இருக்கிறதே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம், அங்கே இருக்குது. அதனால தான் யாரார்கள் எப்படியெல்லாம் சென்று அவர்கள் நம்மளுடைய நிலையை அடைஞ்சாங்கன்னு பார்க்கணும்.
கடல் கடந்து போகணும், மலை கடந்து போகணும். நம்முடைய அறிவுகள் அங்கேலாம் சுவாசம் பண்ணணும். இந்த ஜீவன் அங்கேயெல்லாம் போகுது. இன்றைக்கி நீ 9 மணி 10 நிமிஷத்துக்கு எங்கே உட்காந்துக்கிற மடத்தில் ஃபேனை கீழே ஒருத்தர் உட்காந்துக்கிறான், ஒருத்தர் ஃபேன் இல்லாமல் உட்காந்துக்கிறான். நீ இங்கே தான் உட்காந்து சுவாசம் பண்ணணும். இப்போ ஒன்றுக்கு வந்தால் என்ன ஓடுவேன், எஞ்சி போவேன். அப்போது ஒவ்வொரு வினாடியும் நீ செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் நீ செய்யவில்லை, உன்னை செய்ய வைக்கிறார் ஒருத்தர், உன்னை ஆட்டுகிறார் ஒருத்தர். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா, இந்த புலன்கள் எல்லாவற்றுக்கும் புலமை கொடுத்த நாள் இந்த நாள். புலன்கள் 5க்கும் புண்ணியம் கொடுத்த நாள். குருடனுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? அப்போ என்ன இல்லை? ஒளி இல்லை. செவிடனுக்கு காது இருக்கா இல்லையா? சப்தம் இல்லை. வாய் ஓமியனுக்கு வாய் இருக்கு, சப்தம் இல்லை. இந்த சப்தங்கள் கொடுத்தது தான் இன்றைய நாள். எல்லாத்துக்கும், மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஒன்னே ஒன்று சொல்ல போகிறேன். பூமிக்குள்ள எல்லா விட்டமினும் பூமிக்குள்ளே தான் இருக்குது. அது ஒத்துக்கிறீங்களா? எல்லா விட்டமினும், கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஒரு மிளகாய் அது வேர் போகுது, கீழே போகுது. அது அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற காரத்தன்மையை அது வாங்கிக்குது. அதுக்கு ஒரு கலர் இருக்குது. அந்த கலரும் மண்ணுக்குள்ளே தான் வருது. நீ அடித்து வைக்கிற சிகப்பாக மிளகாய் வருது. அந்த மிளகாய் கடித்தா காரம் இருக்குது. பக்கத்தில் ஒரு பாவைக்காய் செடி வச்சுருக்கிற, ரெண்டுக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் தான் தூரம். அது கீழே இருக்கிற கசப்பு தன்மையை வாங்குது. அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, பச்சை கலர் புள்ளி புள்ளியாக இருக்குது. அப்போ எல்லா வடிவமும் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஒரு அருகம்புல் இருக்குது, அது துவத்து இருக்குது. எல்லாமே ஒரு சென்டிமீட்டர் தூரமே நீங்கள் வச்சு பாருங்க. அதது வேலைக்கு அதது வேண்டிய பொருளை அது பூமிக்குள்ளே இருந்து எடுத்துக்குது. அப்போ பூமியில் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். பூமிக்குள்ள எல்லா வளங்களும் பூமிக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் தான் அதுக்கு பேர் தேவியின் பேர். அந்த வளத்தை கொடுத்த நாள் இந்த நாள். புரியுதா? எல்லா சுவைகளையும் எல்லா தன்மைகளையும் பூமிக்கு கொடுத்த நாள் இந்த நாள். அவர் நெற்றிக்கல்லிருந்து வரக்கூடிய கதிர்கள் உலகமெங்கும் பரவி பூமியை நோக்கி போய் பூமிக்குள்ளே போய் தான் மறையுதான். அப்படி மறையும் போது எல்லா தன்மையும் பூமிக்குள்ளே இருக்கு. புரியுதா? இப்போ சயின்ஸ் புரிஞ்சு போச்சா? கண்ணை திறந்தாச்சு, கல்லேருந்து ஒளி வந்துருச்சு. அது எல்லா பிரபஞ்சம் பூரா உலகம் பூரா எங்கேயும் போயிட்டு கடைசியாக மண்ணில் போய் மறைஞ்சு போகுது. அப்படி மறையும் போது கடைசியாக இருக்கிற எசன்ஸ் பூரா பூமிக்குள்ளே போயிடும். ஆனால் தான் அதுக்கு பேர் பூமாதேவி. லட்சணமற்ற ஒரு பொருள். அதுக்கப்புறம் தான் இந்த மண்ணில் எல்லா வளங்களும் இருக்குது. 300 வருஷம் இருக்குது ஒரு மரம், புளிய மரம். அதுக்கு யாரும் தண்ணி ஊற்றலை, அதுக்கு யாரும் உரம் போடலை. மழை பெஞ்சாதான் தண்ணி, வெயில் அடித்தாலும் நிற்கிது. ஆனால் நம்ம வீட்டில் தினசரி தண்ணி பாய்ச்சலாங்க, தினசரி செடிக்கு உரம் வைக்கிறான். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ புரியுதா? அது வாழணும் என்பது வாழ்ந்துதான் தீரும். அது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதுதான் தான் இருக்குது. அது ஒன்றும் மாறலை. இதே மரங்கள் பாருங்க, மலை மேலே இருக்கு, எந்த பற்றற்று இருக்கும். மலை மேலே இருக்கிற மரம் வேர்கள் பூமிக்குள்ளே போகாது, மலையை குறைஞ்சி போகாது, அது மேலே பரவி இருக்கும். அப்படியே அதில் இதில் பிடிச்சிக்கிட்டு நிற்கும். அதுவும் ஒரு 500 வருஷம் வாழும். இப்போ இறைவன் படைப்பில் மலையாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் நதியாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பிடிமானம் என்பது ஒன்று உண்டு. அது நமக்கு தெரியாது. அதுக்கு பேர் விவேகானந்தர் அழகாக சொல்கிறார். அதுக்கு பேர் தன்மானமற்ற உணர்வு. தமிழ்லே சொல்லியிருக்கிறார், தன்மானமற்ற உணர்வு. அது தெரியாது. அந்த உணர்வு நம்ம தெரியவே முடியாது. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஆணி வேர் வரைக்கும் கீழே இருக்குன்னு சொல்கிறோம். அது எல்லாம் மேலே இருக்கும். அந்த வேர்கள் மலையை போய் பாருங்கள், சில வேர்கள்லாம் மேலே இருக்கும். ஆனால் அந்த மரம் நல்லா ஹைட்டாக இருக்கும், ஒரு 100 வருஷம் இருக்கிற மரமாக இருக்கும். அது மலையை பற்றி கொண்டு இருக்கு. இது பூமியை உள்ளேருந்து எடுத்து கொண்டு இருக்கு. சரி, மிளகாயை முழுசா போட்டுன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவிய. மிளகாய் அந்த காரம் இறங்கியாச்சுல. சரி, மிளகாய் தூளே போட்டால் இப்போ எப்படி எடுத்து போடுவிய? நீ தூளாக விரும்புறியா மிளகாயை விரும்புறியா?